இன்றைக்கி ஆட்டுக்கால் சுட போகிறோம்ப்பா. அதுவும் ஸ்டவ்லேயே சுடுறோம். எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், சுமதி சமையல். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சுடுறது பார்க்க போகிறோம். எப்பொழுதும் நம்ம அடுப்பில் தான் செஞ்சிட்ருப்போம். இப்போ அடுப்பில் செய்ய முடியல, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. விறகு வச்சு எரிக்கிறதுனால அக்கம் பக்கமும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அடுப்பில் செய்யலை. இப்போ கேஸ் ஸ்டவ்வில் செஞ்சிட்ருக்கேன். அது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்லாராலையும் அடுப்பு இதில் விறகுலையும் செய்ய முடியறதில்ல. அதனால் அடுப்பில் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இதை சுத்தம் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு விறகடுப்பில் செய்கிறதுக்கும் கேஸில் செய்கிறதுக்கும் ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எல்லாம் ஒன்றும் ஒரே மாதிரி தான், நெருப்பு தானே. ஒன்றும் கேஸ் ஸ்மெல் வரும் அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். இதுலேயும் செய்யலாம். சரி, அடுப்புலையே செய்ய முடியாதுல்ல, எல்லாராலையும் அடுப்பு பற்ற வச்சு செஞ்சிட்ருக்க முடியாது. ஒரு சிட்டியில் இருக்கிறவங்களாலெல்லாம் முடியாதுல்ல. அதனால தான் இதை செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், நல்லா கறி அடித்து பாருங்களேன். இது எல்லாம் கத்தி வச்சு க்ளீன் பண்ணோம்னா எல்லாம் கொட்டிடும். நம்ம எடுத்த அப்புறம் சூப்போ ரசமோ சரி குழம்போ எது வேணால் வச்சுக்கலாம். அவ்வளோதான்ப்பா, நல்லா கருகிடுச்சு. இப்போ இது கத்தியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா சுட்டாச்சு, முடியெல்லாம் நல்லா பொசிங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதை கத்தியை வச்சு இதே சுரண்டி விட்டோம்னா எல்லாம் கொட்டிடும். நான் காட்டுறேன் பாருங்களேன், எப்படி செய்யணும்னு காட்டுறேன் பாருங்கள். எப்படி கருகிடுச்சு பாருங்கள், எல்லாம் அப்படியே கொட்டுது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். டவுனில் இருக்கவங்கெல்லாம் எல்லாம் ஆட்டுக்கால் அங்கேயே பொசுக்கி வச்சு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வருவீங்க. அது காஞ்ச மாதிரி இருக்கும். அந்த கால் காஞ்ச மாதிரி இருக்கும். சாப்பிட்டோம்னா அது அவ்வளோ டேஸ்ட்டு இருக்காது. நமக்கு ஒரு கால் சாப்பிட்ட அந்த ஃபீலே இருக்காது. இது மாதிரி நம்மளாக சுட்டு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது சாப்பிடும்போது அந்த கொழுப்போடு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். காஞ்சதுன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம முடி சரியாக வராமல் இருக்கும். அப்புறம் இந்த சைடில் முடி வராமல் இருக்கும். இந்த இடம் எல்லாம் முடி வராமல் இருக்கும். அந்த முடியெல்லாம் எடுக்கிறதுக்காக கம்பியை வச்சுக்கலாம்ப்பா. இந்த கம்பியை நல்லா இப்படி பழுக்க வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பழுத்துரும். பழுத்ததையும் அதை சைடில் எடுத்து வச்சு நல்லா எடுத்துடலாம். அந்த முடியெல்லாம் எடுத்துடலாம், வந்துடும். இது மாதிரி ஸ்டாண்டு வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ப்பா. நல்லா வந்துடும், கீழே அதில் ஒட்டாமல் இருக்கும். இது மாதிரி ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டை வச்சு செய்யுங்க. இல்லாமல் சும்மா செஞ்சாலும் பரவாயில்ல, இருந்ததுன்னா அது மாதிரி ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டை வச்சு செய்யுங்க. கம்பி நல்லா பழுத்து போகும். அப்போ எடுத்து போகும்போது இந்த பாருங்க, அப்படியே பாருங்களேன், அது நல்லா பழுக்கட்டும். இந்த காலெல்லாம் இப்படி சைடே எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் எடுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற முடிக்கு தான் நம்ம அந்த இது மாதிரி கம்பி வச்சுருக்கோம். இந்த முடியை எடுக்கணும், இந்த சைடில் இருக்கிற முடியை எடுக்கணும். இதுக்கு வந்து நல்லா இந்த கம்பி பழுத்து இருக்குது பாருங்கள். இந்த கம்பியை வச்சு இப்படி இழுத்திங்கன்னா உள்ள முடியெல்லாம் பொசுங்கி போயிடும். இந்த கம்பியை தனியாக இதுக்குன்னு சுட வேண்டாம். ஆட்டுக்கால் சுடுவோம்ல, அப்போயே உள்ள கம்பியை வச்சுருங்க. உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக இப்போ தனியாக கம்பியை வச்சு காட்டுறேன். இப்படி செஞ்சிங்கன்னா எல்லாம் கொட்டிடும். உள்ளே இருக்கிறது எல்லாம் கொட்டிடும், முடியெல்லாம் கொட்டிடும், நீட்டாகிடும். அவ்வளோதான், கால் சுட்டு முடிச்சுருவோம். நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்களேன். முடி இருந்ததுன்னா அந்த ஒரு மாதிரி இதாகும், அதெல்லாம் ஆகலை பாருங்கள். அப்போ முடியெல்லாம் கொட்டிருச்சுன்னு அர்த்தம். ஆட்டுக்கால் முடி இல்லாமல் சுத்தம் பண்ணியாச்சுப்பா. நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் உடனே சமைக்கணுன்னா மஞ்சள் தடவி கழுவிட்டு உடனே சமைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே கயிற்றில் கட்டி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் கழித்து கூட சமைச்சிக்கலாம். ஒரு வாரம் கழித்து சமைச்சி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இதை இப்போ நான் மழையாக இருக்கிறதுனால இப்போயே நான் சூப்பு வைக்கலான் இருக்கேன். சூப்பு வைக்கிறத அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள்.